நிறைய பேர் வந்து சில விஷயங்களை நல்லபடியா நடக்கிறதுக்காக பரிகாரம் செய்தா சரியாயிடும்னு சொல்றாங்க. அது உண்மையா? அடுத்த கேள்வி என்னன்னா, சரி அப்படி பரிகாரம் செய்யாம இருக்கிறவங்க பலரும் நல்லா இருக்கிறாங்களே, பரிகாரம் செய்தாதான் சரியாகுமா? அப்படி செய்யாதவங்களும் நல்லா தானே இருக்கிறாங்க. இதனுடைய காரணம் என்ன? அதாவது இந்த பரிகாரம் அப்படிங்கிறதே வந்து இருக்கா இல்லையா, மதில் மேல் பூனை மாதிரி தான் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் கேட்குற கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி. பரிகாரம் பண்ணாதவங்களும் இருக்காங்களே அப்படின்னா, பரிகாரம் பண்ணாதவங்க நல்லா தான் இருக்காங்க அப்படிங்கிறது நீங்களும் நானும் எப்படி ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? இல்லை, அவனுடைய உயர்வு. ஒரு நிமிஷம். இப்போ நல்லா இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு டெஃபினேஷன் என்ன சொல்லுங்களேன். ஒரு நல்வாழ்வுங்க ஐயா. அதாங்க நல்லா இருக்காங்க. இப்போ நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு எனக்கு என்ன டெஃபினேஷன் சொல்லுவீங்க? மனம் தூய்மையா இருந்தா நல்வாழ்வுங்க. அதுவே கிடையாது. இங்க இன்னைக்கு எதற்கு கவலைப்படாம கேளுங்க. இன்னைக்கு சொசைட்டில வந்து ஒருத்தர் நல்லா இருக்கான் அப்படிங்கறத எப்படி ஜஸ்டிஃபை பண்றாங்க தெரியுமா? ஒருத்தர்கிட்ட நல்ல ஆடம்பரமான கார் இருக்கா, ஒருத்தருக்கு நல்ல பேங்க் பேலன்ஸ் இருக்கா, பெரிய பங்களா இருக்கா, இவன் நல்லா இருக்கான் அப்படின்னு பெரும்பாலோர் நினைக்கிறாங்க. நல்லா இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பேசிக்கா அது கிடையாது. எங்கிட்ட பெரிய ஆடி கார் இருக்கிறதோ, BMW கார் இருக்கிறதோ, பல வகையான கார்கள் இருக்கிறதோ, பெரிய பங்களா வித் ஸ்விம்மிங் பூலோட பெருசாக இருக்கிறதோ, பண்ணை வீடு இருக்கிறதோ நல்லா இருக்கிறது இல்லை. எவன் ஒருத்தன் படுத்தோன்னே தூங்குறான், நல்லா இருக்கான். படுத்தோன்னே தூங்குறான். நான் உண்மையை சொல்லட்டுமா, நான் கட்டிலே படுக்க மாட்டேன், தரையில் தான் படுப்பேன். படுத்த 10வது நிமிஷம் தூங்கிடுவேன். படுத்த 10வது நிமிஷம் நல்லா தூங்குவேன். காரணம் என்ன தெரியுமா? நானும் பெரிய பணக்காரன் கிடையாது, எக்கச்சக்கமாக பேங்க் பேலன்ஸ் கிடையாது, நாளைக்கு என்ன அப்படிங்கிறத நினச்சி வாழறவன் தான் நான். ஆனாலும் படுத்த உடனே தூங்கிடுவேன். எதனாலன்னா, மனசில் பெருசாக பாரங்களை வச்சுக்க மாட்டேன். பெருசாக பாரங்கள் எல்லாமே கடவுள் சித்தம். நாளைக்கு அப்படிங்கிறதே கடவுளோடது, நம்மளோடது இல்லை. நாளைக்கு கூட வேணாம், அடுத்த நிமிஷம் நம்மளோடது இல்லை. இப்போ இறங்கி போகிறோம், என்ன ஆக போகுதுன்னு தெரியாது. அதுதான் நிதர்சனமான உண்மைன்னா அதுதான். அப்படி இருக்கும்போது நாளை என்ன நினச்சிட்டே இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு தூக்கமே வராது. நிறைய சொத்துக்களை சேர்த்து வச்சுட்டா தூக்கம் வராது. இதை எப்படி பாதுகாக்கிறது நினச்சிட்டே அவனுடைய வாழ்க்கை அப்படியே போயிடும். இது இந்த பரிகாரம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, ஆழ்ந்த ஜோதிடம், அதாவது ஜோதிடத்தில் நல்ல ஞானம் இருக்கிறவங்க யாரும் பரிகாரத்தை சொல்ல மாட்டாங்க.